ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். இங்கிலீஷ் எப்படி பேசுகிறது, ஈஸியாக பேசுகிறது பார்த்தோம்ல நேற்று. அந்த மாதிரி இன்றைக்கி அடுத்த கிளாஸ் நான் சொன்னேன்ல, அதே மாதிரி கேம் செட்டப் தான். சரி, நேற்று ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் பார்த்தோம்ல, ஒரு 10 வார்த்தை இங்கிலீஷ் அண்ட் தமிழ் எழுதி போட்டோம். அடுத்து உங்களுக்கு மத்தியில் கான்வர்சேஷன் மாதிரி வச்சோம். சரியா? இன்றைக்கி வந்துட்டு செகண்ட் கிளாஸு. இன்றைக்கி அதே மாதிரி ஆரம்பத்தில் சில வார்த்தைகள் பார்த்துப்போம். எழுதி போடுறேன், நோட் எடுத்துக்கோங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் நோட் எடுத்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நேற்று மாதிரி இந்த டீம் வச்சு ஏபிசின்னு டீம் வச்சு ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கோங்க. லெவல் 12 போட்டு எழுதிக்கோங்க. சரியா? நேற்று எழுதுறீங்களா, அதில் எழுதிக்கோங்க. அப்படியே கன்டினியூ பண்ணி கண்டினியூ பண்ணிங்க. நேற்று 10 பார்த்தோமா, இன்றைக்கி 11 எழுதிக்கோங்க. சரி, அப்படியே இதை எழுதியிருக்கிறத நான் சொல்கிறேன், கவனிங்க. ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம இப்போ யூஸ் பண்ணுற வார்த்தைகள் தான் எழுதி போட்டிருக்குது. வாட்ஸ்அப் அப்படின்னு கேட்கும். அதாச்சும் என்ன பண்ணுற, ஒருத்தரை பார்த்துட்டு என்ன பண்ணுற, என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு வாட்ஸ்அப்புன்னு கேட்கலாம். வாட்ஸ்அப் என்ன, எப்படி உன் வாழ்க்கை போகுது, என்ன பண்ணுற, நல்லா இருக்கியா, இந்த மாதிரி ஒரு காமனான வார்த்தை வாட்ஸ்அப்புன்னு கேட்டால் அதுக்கு எப்படி பதில் சொல்ல? வாட்ஸ்அப், வாட்ஸ்அப், இல்லாட்டி வாட்ஸ் கோயிங் ஆன் அப்படி கேட்கலாம். வாட்ஸ்அப், இது சிம்பிளான ஒரு வார்த்தை, ஈஸியாக டக்குன்னு பேசலாம். வாட்ஸ்அப் அப்படின்னு கேட்டோடனே அதுக்கு என்ன சொல்கிறாங்க? நாட் மச், ஜஸ்ட் சில்லிங். அந்த அளவுக்கு இல்லை, ஏதோ போகுது அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி. அதே அர்த்தம் வராது, பட் ஆனால் இடியம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் இப்போ ஏதோ போகுது அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இங்கிலீஷில் சொல்லுவாங்க நாட் மச், ஜஸ்ட் சில்லிங் அப்படி சொல்லிக்கிறேன். என்ன பண்ணுற, எப்படி போகுது வாழ்க்கை அப்படின்னு கேட்குறோம். ஏதோ போகுது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு தான் வாட்ஸ்அப் அப்படின்னு கேட்டால் நாட் மஸ்ட்டு, ஜஸ்ட் சில்லிங் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அடுத்து ரெண்டாவது என்னது? ஹவுஸ் யுவர் டே ஸோ ஃபார் ஆன். இந்த நாள் எப்படி போச்சு, நல்லா போச்சா, நாள் எப்படி போகுது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இட்ஸ் பீன் குட், ஜஸ்ட் a லிட்டில் பிஸி. ஏதோ நல்லா தான் போகுது, கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற வேண்டியதான். வாட்ஸ் ஃபார் லஞ்ச், இன்றைக்கி மதியானம் என்ன சாப்பிட்டேன், லஞ்சுக்கு என்ன சாப்பிட்டேன், வாட்ஸ் ஃபார் லஞ்ச். ஐ எம் ஹேவிங் பிரியாணி, இல்லாட்டி ஐ எம் ஏட் பிரியாணி இப்படி சொல்லி ஏட். ஐ எம் ஹேவிங் பிரியாணி இப்படி சொல்லிக்கிறது தான் ஸ்போக்கன். இந்த பேசுகிறப்ப இந்த மாதிரி இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஐ எம் ஹேவிங் பிரியாணி அப்படின்னு சொல்லி. வாட்ஸ் டைம் இஸ் இட், இப்போ டைம் எத்தனை, டைம் போய்ட்டுருக்கு, எத்தனைப்பா டைமு, வாட்ஸில் பாரு அப்படின்னு. வாட்ஸ் டைம் இட் இஸ், இப்போ டைம் எத்தனை, இட்ஸ் 4:15 PM, இட்ஸ் 6 PM, இட் 4:15 PM, இட் 6 PM, இந்த மாதிரி டைம் சொல்லிடணும். ஆர் யூ கம்ப்ளீட்டட் யுவர் கிளாஸ் ஒர்க், நீ உன்னுடைய கிளாஸ் ஒர்க்கை முடிச்சிட்டியா? ஆர் யூ கம்ப்ளீட்டட் யுவர் கிளாஸ் ஒர்க்? எஸ் ஐ டிட் இட், இல்லாட்டி எஸ் ஐ கம்ப்ளீட்டட் இட், எஸ் ஐ ஃபினிஷ்ட் இட். இல்லாட்டி எஸ் இல்லாமல் வெறும் ஐ டிட் இட், ஐ ஃபினிஷ்ட் இட் மட்டும் சொன்னாலே போதும். எஸ் ஐ டிட் இட், இந்த மாதிரி தான். இதெல்லாம் வந்துட்டு நம்ம இப்போ மனசால யூஸ் பண்ணுற வார்த்தைகள் தான். திடீர்னு பார்க்குறோம், டே சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம என்ன கேட்கணும்? ஆர் யூ ஏட் அப்படின்னு கேட்கணும். இல்லாட்டி வாட்ஸ் ஃபார் லஞ்ச், மதியானம் என்ன சாப்பிட்ட, வாட்ஸ் ஃபார் லஞ்ச், மத்தியானம் என்ன சாப்பிட்டேன். அதே காலைக்கு வாட்ஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். நீங்கள் எழுதியிருக்கல வாட்ஸ் ஃபார் லஞ்ச். லஞ்சுனா மதியான சாப்பாடு. மதியான சாப்பாடு என்ன சாப்பிட்ட? டின்னர். நைட்டு வாட்ஸ் ஃபார் டின்னர், வாட்ஸ் ஃபார்
பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி கேட்கணும். சரியா? அது கேட்டால் என்ன பதில் சொல்லணும்? என்ன சாப்பிட்டீங்களோ அதுக்கு முன்னாடி ஐ எம் ஹேவிங், இல்லாட்டி ஐ எம் ஏட், இல்லாட்டி ஐ எம் டேக்கன் அப்படி சொல்லணும். ஈஸியாக தான் இருக்கும். இப்படி பேச்சு வழக்கில் நீங்கள் கொண்டு வரணும். எதுக்கு இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோ. அந்த டைமில் நீ இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி பழகு. சின்னதாக தானே இருக்குது வாட்ஸ்அப். சரி, நான் இன்னும் சின்னதாக இன்னொன்று இருக்குது, அது எழுதி போடுறேன். சரியா? இது புரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் பேசும்போது புரிய வரும். சரியா? பேச சொல்கிறப்ப சரி, அப்படியே இன்னொன்று எழுதி போடுறேன். அது மட்டும் இதாச்சும் சிம்பிளாக சின்ன சின்ன வார்த்தைகள், ஒரு 2 வார்த்தை 3 வார்த்தையில் யூஸ் பண்ணுற மாதிரி. சரியா? இது அப்படியே கீழே எழுதிக்கோங்க. சரியா? ஃபஸ்ட்டு ஹாவ் பேஷன்ஸ். ஹாவ் பேஷன்ஸ்னால் பொறுமையாக இரி. ஏதாச்சும் எவனா அவசரப்படுறான், இது பண்ணுறான், அவசரப்படாத பொறுமையாக அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ வந்துட்டு பி பேஷன்ஸ் இல்லாட்டி ஹாவ் பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து லிசன் டு மீ. ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்கீங்க, எவனா கவனிக்காமல் அங்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான், பாய் ஜஸ்ட் லிசன் டு மீ அப்படின்னு சொல்லணும். என்ன பாரு, என்ன கவனி, லிசன் டு மீ, லிசன் டு மை வேர்ட்ஸ், இல்லாட்டி லிசன் டு மீ. லிசன் டு த போர்ட், போர்டை பாரு, லிசன் த போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கோ அண்ட் ஸ்டடி, போய் படிடா, விளையாண்டே இருக்கிறான் உஸ்தாத் வந்து போய் படி அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்போ வந்துட்டு என்ன சொல்லணும்? கோ அண்ட் ஸ்டடின்னு சொல்லணும். நீ யாரையாச்சும் பார்க்குற, யாராச்சும் விளையாண்டே இருக்காடே போய் படிடா. இல்லை நோட் எழுதணும், நீ எழுதிட்டு இருக்கிற, அவன் எழுதாமல் இருக்கா, போய் சொல்லணும் அவன்கிட்ட. கோ அண்ட் ரைட், ஜிப் யுவர் காப், ஜிஓபி. அது அடுத்து என்னது? கோ அண்ட் ப்ளே, போய் விளையாடு அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் கோ அப்ஸ்டேர், மாடிக்கு போ, இல்லாட்டி கோ டு த டெரஸ், மாடிக்கு போ அப்படின்னு சொல்லு. கோ அப்ஸ்டேர்னு சொல்லணும். சரியா? அடுத்து லுக் அட் மீ, என்னை பாரு. ஏதாச்சும் அதே மாதிரி கவனிக்கிறதுக்கு தான் இது சொல்லுவாங்க. கவனிக்கணும், லுக் அட் மீ, லிசன் டு மீ அப்படி சொல்லிக்கணும். அடுத்து கோ டு பெட், தூங்க போன்னு அர்த்தம். கோ டு ஸ்லீப்னு சொல்லாது, கோ டு பெட்டுன்னு சொல்லிக்கலாம். பெட்டு, ஐ எம் கோயிங் டு பெட். நீ உன்னை பற்றி சொல்கிறப்ப போயிட்டுருக்கேன்னா ஐ எம் கோயிங் டு பெட்டுன்னு சொல்லணும். சரியா? அடுத்து இட்ஸ் ரைனிங், மழை பெய்யுது, இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு, இட்ஸ் ரைனிங். அடுத்து ஹரியப், ஸ்பீடாக. இப்போ எழுதிட்டீங்க, நான் சொன்னேன்ல, ரைட் ஃபாஸ்ட், ஹரியப் அப்படின்னு சொல்லணும். ஸ்பீடாக எழுது, சீக்கிரம் எழுது அப்படின்னா ஹரியப்னா சீக்கிரம் அப்படின்னு அர்த்தம். சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவோம்ல தமிழில், சீக்கிரம்டா சீக்கிரம் சீக்கிரம் சாப்பிடு அப்படின்னு. ஹரியப் ஹரியப் அப்படின்னு சொல்லணும். அடுத்து ஜிப் யுவர் காப். ஜிப் யுவர் காப்னா அமைதியாக இரின்னு அர்த்தம். அவ்வளோதான். வாயை மூடுங்கிறது அது அர்த்தம். நான் எதுக்கு சொல்லுவாங்கன்னா அமைதியாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஜிப் யுவர் காப் அப்படின்னு. ஜிப் யுவர் காப், காப். ஜிஓபி. ஜிப் யுவர் காப்னு சொல்லலாம், இல்லாட்டி ஜிப் யுவர் மவுத்துன்னு சொல்லலாம். க்ளோஸ் யுவர் மவுத்துன்னு சொல்லுவாங்களே, ஸ்கூல்லலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஷட் அப் யுவர் மவுத், க்ளோஸ் யுவர் மவுத்துன்னு சொல்லுவாங்க மிஸ்ஸு. அது இப்படி யூஸ் பண்ணுறது ஸ்போக்கன் இங்கிலீஷ் நல்லாயிருக்கும். ஜிப் யுவர் மவுத், ஜிப் யுவர் காப் அப்படி சொல்லி. சரியா? ஜிப்னா க்ளோஸ் பண்ணு, பூட்டுங்கிறது தான். சரியா? சரி, இப்போ நேற்று சொன்ன மாதிரி பரவாயில்லையே, கரெக்டாக 9 பேர் இருக்கீங்க. 3 டீமாக பிரிச்சிடலாமா? ஏ டீம், பி டீம், சி டீம். ஏ டீம், பி டீம், சி டீம். சரியா? ஃபஸ்ட்டு எந்த 2 டீமுக்கு வச்சுக்கலாம்? ஃபஸ்ட்டு ஏக்கும் பிக்கும். ஏக்கும் பிக்கும் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. லைனாக வரும். ஏலேருந்து யாரோ ஒருத்தர் எந்திரிக்கு. அடுத்து பியில். சரி, இந்த சென்டருக்கு வந்துடுங்க. இப்படி இப்படி அப்படி வா, அப்படி உள்ள வா. சென்டரில் நின்றுக்கோங்க. சரி, இப்போ வந்துட்டு எப்படி வச்சுக்கலாம்? இவன் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இவரை பார்க்க போகிறீங்க. இவர் என்ன பண்ணிடுறாருன்னா ஒரு காம்படிஷனில் ஜெயிச்சிருக்காரு. என்ன காம்படிஷன் வச்சுக்கலாம்? ஒரு டிராயிங் காம்படிஷன் வச்சுக்கலாம். ஒரு டிராயிங் காம்படிஷன் நேஷ்னல் லெவலில் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கார், ஜெயிச்சிருக்கார். நீ அவர்கிட்ட போய் எப்படிலாம் பேசுவேன்? உன் ஃப்ரெண்டு தான் போகிற, எப்படா இருக்க, இப்போ ஏதோ கேள்விப்பட்டேன், என்னமோ நேஷ்னல் லெவலில் டிராயிங் காம்படிஷன் ஜெயிச்சிட்டியாமா, எப்படி வரைஞ்சி, எப்படிலாம் கஷ்டப்பட்ட அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா? இங்கிலீஷில் நீங்கள் கேட்கணும். கேளுங்க.
கேளுங்க, ஏதாச்சும் தப்புனா நான் சொல்லித்தரேன். வேற டாபிக் சரி சிம்பிளாக வச்சுக்கோ. சிம்பிளாக ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கோ. எப்படி? சரி சரி நீங்கள் கேளுங்க. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறீங்க ஃப்ரெண்டு, சும்மா நார்மலாக எப்பயும் போல பேசுங்க. நீங்கள் அமைதியாரிங்க. தப்பு ஏதாச்சும் தப்புனா மட்டும் நீங்கள் சொல்லணும். கரெக்டாக தானே சொல்கிறேன். ஐ எம் நைஸ். ஹவ் ஆர் யூன்னு கேட்டார். ஐ எம் நைஸ். நீ எப்படி இருக்கிற? நான் நல்லா இருக்கேன். அடுத்து கேளுங்க. வாட்ஸ் டூயிங் ஆனா வாட்ஸ் கோயிங் ஆன் கேட்கணும். ஸ்பீக்கிங் அப்படி சொல்கிறதுக்கு வாட்ஸ் கோயிங் ஆன் கேட்டோடனே இட்ஸ் கோயிங் நைஸ், இட்ஸ் கோயிங் வெல், நல்லா போகுது வாழ்க்கை. வாட்ஸ் கோயிங் ஆனால் வாழ்க்கை எப்படி போகுது? வாட்ஸ்அப் நீங்கள் எழுதி போட்டோம்ல ஃபஸ்ட்டு இருக்குல்ல, அதுதான் வாட்ஸ்அப்பு. வாட்ஸ் கோயிங் ஆன் ரெண்டுமே ஒன்று தான். அதுக்கு என்ன எழுதியிருக்கோம்? நாட் மஸ்ட் ஜஸ்ட் சில்லிங்னு எழுதியிருக்கோம். நீ இப்படி கூட சொல்லலாம், இட்ஸ் கோயிங் நைஸ், இட்ஸ் கோயிங் வெல். அப்படி தான் பழகணும். ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும், பேச பேச தான் பழகும். இல்லை அடுத்த ரவுண்டு வரப்போ நீ என்ன பண்ணுற, என்ன வேலை செய்ய, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான். எப்படின்னு கேட்குறாரு, சொல்லுங்கள். இப்படி சொல்லணும். சரி நீங்கள் ஏதாச்சும் இதில் எப்படி எப்படி இதை கரெக்டாக சொல்கிறது? நான் எழுதிடுறேன். கொஞ்சம் கிட்ட வந்துட்டீங்க. நான் எழுதி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டாக மாற்றினா ஒரு தனி பொறுமையாக இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்துட்டீங்க. ஒரு கரெக்டு தான், தப்புன்னு கிடையாது. நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், அதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷில் வெளிநாட்டுக்காரன்ட்ட பேசுகிறப்ப நம்ம எப்படி பேச முடியுமோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். ஜஸ்ட் நவ் ஐ கம்ப்ளீட்டட் இட். இப்போ தான் நான் முடித்தேன். ஐ கம்ப்ளீட்டட் மை ரைட்டிங் ஒர்க். இப்போ தான் என்னுடைய எழுதுகிற வேலையை முடித்தேன். ஜஸ்ட் நவ் அதை சேர்த்துக்கணும். நம்ம இப்போ தான் எழுதி முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு தானே சொல்லுவேன் தமிழில். நான் எழுதி முடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ தான் எழுதி முடிச்சேன். ஜஸ்ட் நவ் ஐ கம்ப்ளீட்டட் மை ரைட்டிங் ஒர்க். ஜஸ்ட் நவ் அதை சேர்த்து ஐ கம்ப்ளீட்டட் மை homework, I completed my class work, ஏதோ ஒன்று. ஜஸ்ட் நவ் அப்படிங்கிறத சேர்த்து ஐ கம்ப்ளீட்டட். அடுத்து நீங்கள் ஏதோ ஒரு சின்ன கேள்வி, வாழ்க்கை எப்படி போகுதுன்னு கேளுங்க. இப்போ அவர் கேட்டார்ல வாட்ஸ் கோயிங் ஆன், நீங்கள் என்ன சொன்னீங்க? இட்ஸ் கோயிங் நைஸ்ன்னு சொன்னீங்க, இட்ஸ் கோயிங் வெல்லுன்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் சொல்லிவிட்டு வாட்ஸ் அபவுட் யூ அப்படின்னு கேட்கணும். உன்னோட வாழ்க்கை எப்படி போகுதுன்னு கேட்குறதுக்கு வாட்ஸ் அபவுட் யூன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் திருப்பி ஃபுல்லாக கேட்கணும்னு தேவையில்லை. வாட்ஸ் அபவுட் யூ அப்படின்னு கேட்டால் மட்டும் போதும். நீங்கள் சொல்லுங்கள். சிம்பிளாக முடிச்சிட்டாரு. இப்படி தான் பேசணும், சிம்பிளாக முடிக்கணும். என்ன சொன்னீங்க? நைஸ், நாட் அ ப்ராப்ளம். நைஸ் வாட் நாட் அ ப்ராப்ளம் சொன்னார். நல்லா தான் போகுது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறார். இப்படி சொன்னாலே இதுவே போதுமானது தான். கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. வேறு அடுத்து ஏதாச்சும் கேளுங்க. சரி ஓகே போதும். நல்லா ரெண்டு பேரும் நல்லா தான் பேசுனீங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் நில்லுங்க, நீங்கள் போய் உட்காந்துக்கோங்க. இதிலேருந்து நீங்கள் வரீங்களா? Abbas. Khadija. How is your life? Nice bro. நல்லா தான் கேட்டார். ஹவுஸ் யுவர் லைஃப்னு கேட்டார். ஹவு இஸ் யுவர் லைஃப்னு கேட்டிங்களா? அதை ஸ்போக்கன் இங்கிலீஷில் ப்ரொனன்சியேஷன் மட்டும் கொஞ்சம் மாற்றுங்க. ஹவு இஸ் யுவர் லைஃப் அப்படின்னு கேட்டதா ஹவுஸ் யுவர் லைஃப். ஹவுஸ் யுவர் லைஃப், ஹவுஸ் கோயிங் ஆன், வாட்ஸ்அப், இதெல்லாம் ஹவுஸ் யுவர் லைஃப் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தான். நீங்கள் ஹவு இஸ் யுவர் லைஃப் அப்படின்னு கேட்டதை ஹவுஸ், அந்த ஹவு இஸ் ரெண்டும் சேர்ந்து ஹவுஸ் அப்படின்னு வரையும். ஹவுஸ் யுவர் லைஃப், ஹவுஸ் யுவர் லைஃப். சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன வேலை செய்கிறீங்க, என்ன படிக்கிறீங்கன்னு கேளுங்க. வாட் ஆர் யூ ஸ்டடிங் நவுன்னு கேளுங்க.
Studying dance. அப்படி கேட்கலாம். இல்லாட்டி வாட்ஸ் அபவுட் யுவர் ஸ்டடீஸ் அப்படின்னு கேட்கணும். You. What are What are you doing? Just now writing work. ஜஸ்ட் நவ் ஐ கம்ப்ளீட்டட் மை ரைட்டிங் ஒர்க். அதாச்சும் நான் கேட்டது. ஆ நான் கேட்டது. நீங்கள் கேட்டது கரெக்டு தான். எப்படி வச்சுக்கோங்க, நீங்கள் சொன்னது தான். இப்படி சொல்லுங்கள், ஜஸ்ட் நவ் ஐ கம்ப்ளீட்டட் மை ரைட்டிங் ஒர்க். பழகிறோம். நான் அப்புறமா இருக்கப்போ கூட எழுதி தரேன், பழகிறோம். சரியா? அடுத்து சரி, ஓகே, நீங்கள் 2 பேரும் ப்ளேஸ் போயிடுங்க. சரி, இப்போ நானே சொல்கிறேன். யாரை கூப்பிடலாம்? ஃபயாஸ். அமைதியாக உட்காரணும் கிளாஸ். ட்ரை, ஜஸ்ட் ட்ரை. இட்ஸ் அண்ட் ட்ரைனிங் ஃபார் யூ. Hi brother. Hi brother. பாருங்கள், நீங்கள் என்ன சும்மா ஹாய் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிங்களா, இவர் பாருங்கள் ஹாய் பிரதர் அப்படிங்கிறாரு. Hi, hi, bro. What are you doing? Hi, brother. I'm studying. கொஞ்சம் தெளிவாக பேசணும், சரியா? சத்தமாக. இப்படி எழுதி போட்டிருக்கல சிம்பிளான வார்த்தை, அது கேளுங்க. வாட்ஸ்அப். சத்தமா. என்னது? I am homework finished in the day. எப்படி சொல்லணும்னு சொன்னேன். ஜஸ்ட் நவ் Just now my ஐ ஃபினிஷ்ட் மை ஹோம்ஒர்க். எப்படி கேட்கணும்? வாட்ஸ் யுவர், வாட் இஸ் சொல்லலை, வாட் டு இஸ் சேர்ந்துடணும். வாட்ஸ் யுவர் மதர் நேம். சரி, நீங்கள் 2 பிளேஸ் போயிருங்க. சொல்லிட்டு நீங்கள் இசாக். பிளேஸில் போய் உட்காரு. வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க, டீசெண்டாக. அது எப்படி போகுது வாழ்க்கைன்னு கேட்குறாரு. என்ன பண்ணுறீங்க? பேஸ் சத்தமா. சரி, முடிச்சுக்கலாம் கிளாஸ்.